எபிசோட் 17. மயக்கப்படுத்தும் மந்திரவாதி. விஜயநகர அரசின் மாளிகையில் அமைதியான காலங்கள் ஓடிய கொண்டிருந்தன. மக்கள் அரசன் கிருஷ்ணதேவராயரின் துறவிகளின் முறைகளால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் அந்த அமைதியை சீர்குலைப்பதற்காக ராஜ்யத்தில் புதிதாக ஒருவன் வந்து சேர்ந்தான். அவன் பெயர் மாயசந்திரன், ஒரு புகழ்பெற்ற மந்திரவாதி. மந்திர பயிற்சி, அரசின் எதிர்ப்பு. மாயசந்திரன் தனது மாயக்கலையின் மூலம் மக்களை மயக்கமடைய செய்தான். உங்கள் சொத்து, உழைப்பு அனைத்தையும் அரசன் சுரண்டுகிறான். அவன் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று அவன் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தினான். அவனது மந்திரங்கள் எளிமையான மனங்களை வசப்படுத்தின. தங்கள் வாழ்க்கை இனிமையாக போய்விடுமென்று நம்பிய மக்கள் மாயசந்திரனின் பின்னால் சென்றனர். இந்நிலையில் மாயசந்திரன் அரசின் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கி மக்களை கட்டுப்படுத்தும் அளவுக்கு செல்வாக்கை பெற்றான். அரசரின் மன்றத்தில் இருந்து இதை தெரிந்து கொண்ட தெனாலிராமன் இவ்வசதியை முறியடிக்க அரசனிடம் அனுமதி கோரினான். இவனை எதிர்க்க நாமும் மந்திரங்களை தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் அவன் செய்வது போல நேரடியாக அல்ல என்று கூறி தந்திரமான திட்டம் ஒன்றை உருவாக்கினான். தந்திரமான பதிலடி, மறைமுகமாக அரசரின் காப்பு. தெனாலிராமன் தனது திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தன் பழைய வேடங்களில் ஒன்றை எடுத்தான். அவன் ஒரு மந்திரஞானியாக வேடம் பூண்டு மாயசந்திரனின் மக்களிடையே சென்று சேர்ந்தான். அந்த மாலை மாயசந்திரன் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்தான். அரசன் தவறு செய்கிறான், அவனுடைய தண்டனை நெருங்கிவிட்டது, உங்களை நாங்கள் அழிக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்றான். மக்கள் அதிர்ச்சியாக அவனை நம்பினர். அப்போது தெனாலிராமன் மந்திரஞானியாக கூட்டத்தின் மத்தியில் தன்னை அறிமுகப்படுத்தி பேச ஆரம்பித்தான். மக்களே, உண்மையான மந்திரஞானியின் வழிகளில் உங்கள் உண்மையை சோதிக்கலாம். உங்கள் அரசன் உங்களை ஏமாற்றுகிறானா என்பதை இப்போது வெளிக்கொணரலாம். மாயசந்திரனின் சிக்கல். தெனாலிராமன் மக்கள் மத்தியில் ஒரு சோதனையை முன்வைத்தான். உங்கள் அரசன் தவறு செய்கிறான் என்றால் இந்த தீபம் அணைந்து விடும் என்றான். தீபம் முழுவதும் ஜுவலித்தது. மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. தெனாலிராமன் தொடர்ந்து சொன்னான், அரசனின் ஆளுமை நல்லது என்றால் மாயசந்திரன் இங்கு தன் மந்திரங்களால் சோதனைக்கு நிற்பான். இல்லை என்றால் அவன் உண்மை முகம் தெரியவரும். மாயசந்திரன் தப்பிக்க முடியாமல் அவனுடைய மாயங்களை தொடர முயன்றான். ஆனால் தெனாலிராமன் தனது நுண்ணறிவின் மூலம் மாயசந்திரனின் நாடகங்களை அடக்கினான். மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த அவன் திட்டமிட்ட மந்திர சோதனைகள் மாயசந்திரனின் மாயத்தை உடைத்தது. தீர்க்கமான முடிவு. மாயசந்திரன் தனது மேடையை இழந்து மக்களிடமிருந்து அகற்றப்பட்டான். தெனாலிராமன் அரசனின் நம்பிக்கையை மீண்டும் மக்களிடத்தில் உருவாக்கியதோடு மாயசந்திரனை கண்டித்து ராஜ்யத்தில் இருந்து துரத்தினான். அந்த நாளிலிருந்து மக்களுக்கு தங்களது அரசன் மீதான உறுதியாக வளர்ந்தது. தெனாலிராமன் தனது நகைச்சுவை திறமையாலும் நுண்ணறிவாலும் விஜயநகரத்தை மீண்டும் மகிழ்ச்சியான நிலைக்கு கொண்டு வந்தான். மக்களுக்கான பாடம். மந்திரவாதியின் மாயத்தை அழிக்க உண்மையின் தீபமே போதுமானது.